சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டுல மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. இதுல அதிமுகவுடைய பார்வை என்ன சார்? பொதுவாகவே ஒரு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தி ஒரு மேம்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாம ஒரு வழி நடத்துவது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனா அந்த கடமையில இருந்து இவங்க முழுக்க முழுக்க திமுக அரசு வந்து தவறிட்டு தான் நான் இந்த இடத்துல குற்றச்சாட்ட விரும்புறேன். ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன சொன்னாங்க, ஒரு பொருளாதார வல்லுநர் குழு நாங்க போடுவோம், அரசுக்கு வருவாய் வர வேண்டிய வழிவகைகள், அதே போல பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி செம்மைப்படுத்தி ஒரு மக்களுக்கு சிரமம் இல்லாம ஒரு வரி ஒரு ஒரு உயர்வு வரி உயர்வோ விலை உயர்வோ இல்லாம முழுமையா மக்களை நம்ம அதுல இருந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற வகையில போட்டாங்க. அந்த பொருளாதார வல்லுநர் குழு என்ன ஆச்சு, டாஸ்மாக்கு சரக்கு விலை ஏற்றி 35,000 கோடி இருந்து 48,000 கோடி ஆச்சு. அதுதான் பொருளாதார வல்லுநர் குழு ஆலோசனை கொடுத்தாங்களா டாஸ்மாக் ஏற்ற சொல்லி. வேற வகையில பொதுமக்களை பாதிக்காத வகையில அரசுக்கு வருவாய் வரவினோம். அந்த வருவாய் வரவினோம் வருவதற்கு உண்டான அந்த வழிவகை இந்த வல்லுநர் குழு ஏதாவது சொல்லியிருக்கா? அப்போ 3 வருஷமா அந்த வல்லுநர் குழு என்ன ஆச்சுன்னா, பொருளாதார வல்லுநர் குழு என்ன ஆனதே தெரியல. ஆனா இவங்க ஒண்ணுமே ஒரு 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 லாய்க்கில்லாத அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இன்னைக்கு சுலபமா ஒரே கேரளத்துல உயர்வு உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, ஏற்கனவே மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, அப்புறம் பால் விலை ஏற்றியாச்சு. அப்பவே சொன்னோம் நாங்க, தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டா இன்னும் திமிராயிடும் அவங்களுக்கு, எங்களுக்கு ஓட்டு போட்டா தான் கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்க அவங்க, நம்ம இனிமேலாவது திருந்தணும், எந்த வரி உயர்வும் நம்ம வைக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணுன்ற அந்த எண்ணமாவது வரும். ஆனா ஓட்டு மக்கள் போட்டாங்க, திமிரு அதிகமாகி இப்போ முதல் பரிசு என்னாச்சு, இப்போ மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டாங்க. இப்போ அடுத்தது இப்போ பேருந்து கட்டணத்தை ஏற்றுவாங்க. அதில் வணிக வரி நிறுவனங்கள் 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறது வக்கில்ல. பல இடங்கள்ல பவர் கட்டை சரி செய்யறதுக்கு முடியாம இன்னைக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்ல ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியாத ஒரு நிலையில இன்னைக்கு மின்சார வாரியத்தை சீரழிச்சு அது மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு வக்கில்ல. ஆனா சுலபமா மக்களை பாதிக்கிற வகையில மின் கட்டணத்தை ஏற்றிட்டு வணிக நிறுவனங்களை ஏற்றிட்டா, இந்த இந்த வணிக நிறுவனங்களை மின் கட்டணத்தை ஏற்றுனதுனால அந்த சுமை யார் தலையில விழும் சொல்லுங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உதாரணத்துக்கு மசாலாவோ இல்லைன்னா மற்ற பொருளோ தேவைன்னா, இப்போ அவங்க டபுளா அவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட்டுக்கு அதிகமாக கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த ப்ராடக்ட்ல தானே அதனுடைய இதை ஏற்றுவாங்க விலையை. அந்த எண் ப்ராடக்ட் யார் வாங்குவா, மக்கள் வாங்குவாங்க. மக்கள் வாங்கும்போது அந்த சுமை யாருக்கு வருது, மக்களுக்கு தான் வருது. அப்போ ஏற்கனவே விலைவாசி விலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பம், ஏழை எளிய குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுற நிலைமை தான் இதனால் நிச்சயமா உருவாகுது. சார், அதே போல 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த மின்கட்டணம் உயர்த்துவதற்கான அனுமதி வழங்கிதான் இந்த மின்கட்டண உயர்வு என்பது அமல்படுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஆனா 2021 தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மின் கட்டணத்தை கணக்கிடக்கூடிய முறைகளை நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லிட்டு அது இன்னும் வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இது ரெண்டையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? அதுதாங்க இப்போ 2 விஷயம். நீங்க நல்ல அருமையான கேள்வி. அதாவது தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை நாங்க கணக்கு எடுக்கிறத 1 மாசத்துக்கு எடுக்கிறோம் சொன்னாங்க இல்லையா. இதுவரையில 3 மாசம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதை செய்யல. ஸோ தேர்தல் வாக்குறுதி கோவிந்தா. சரி, ஆக மொத்தத்துல அது ஒரு அட்வைசரி பாடி தான். இப்போ எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்றது ஒரு அட்வைசரி பாடி. பொதுவாக அவங்க பெட்டிஷன்ஸ் வாங்குவாங்க, வாங்கிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புவாங்க. அதை ஏத்துக்காத அரசாங்கத்துடைய கடமை. அந்த வகையில் நிராகரிங்க. அது நீங்க எதிரானாங்க, நாங்க எப்படியாவது கவர்மெண்ட்ல கிராண்ட் கொடுங்க, கிராண்ட் மானியம் கொடுங்க, அரசுல இருந்து மானியம் கொடுத்து சரி பண்ணுங்க. ஏன் அதை சரி பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ மக்களை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறது தானே உங்களுடைய ஒரே வேலையா போச்சு. ஒட்டுமொத்தத்துல மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு தான் இந்த நிலைமை. இப்போ மின் கட்டணத்தால உயர்வுல இருந்து போச்சு. இப்போ அதனால ரெகுலேட்டரி கமிஷன் கொடுக்கறத ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அட்வைசரி பாடி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிராண்டை மானியமா ஏற்கனவே மானியம் நம்ம எல்லா
அரசை பொறுத்தவரை பல ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல திட்டங்களில் மானியம் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி மக்களை பாதிக்காத வகையில் மானியம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? மானியம் கொடுத்தா சரிபடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே பிரச்சனை, அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணோம், என்னென்ன பண்ணால் நம்ம வந்து அனாவசிய செலவில் வந்து கட் பண்ண முடியும், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு உருப்படியாக வந்து ஒரு இபி வந்து லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான அந்த வழிமுறை கேட்டீங்கன்னா சிம்பிளாக வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டா அது யார் வேணாலும் செய்வாங்க. அதுக்கு புத்தியே தேவையில்லை. எனவே அந்த வகையில் இன்னைக்கு மக்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு வஞ்சிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு இன்னைக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புத்தியை செலுத்தி ஒரு புத்தி கூர்மையா ஒரு அறிவு கூர்மையா மக்களை பாதிக்காத வகையில் இதை எப்படி மின்சாரத்தை செம்மைப்படுத்தி நம்ம 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற அளவுக்கு இந்த அரசுக்கு சிறிதளவு கூட கிஞ்சிட்டு கூட சிந்தனைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த மின் கட்டண உயர்வு அதனை வாயடைக்க செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இப்ப அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், இவங்க வந்து திசை திருப்புகிறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கில்லாடிகள். பொதுவாக வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைல இருந்து அது திசை திருப்புனா இந்த மாதிரி வந்து மின்சார கட்டணம் எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க இல்லையா? அதனால அதுக்காக பாத்தீங்கன்னா வந்து ஏழை எளிய நடுத்தர மக்களை வந்து தண்டிக்கணுமா சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதனுடைய தாக்கம்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது வந்து பணத்தை கொடுத்து எது வேணாலும் இப்போ எப்படி இடைத்தேர்தலில் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஒரு போலியான வெற்றி பெற்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு மெதப்பில் ஒரு இதில் இருக்காங்க அந்த எண்ணத்தில். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து 2026 எடுபட போகிறது கிடையாது.